விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7.5 சனியின் பிடியில் இருப்பதனாலும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலும் சற்று மன தளர்ச்சி, சற்று மன குழப்பத்துடன் இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்வதோ, பரிகாரம் செய்வதோ அல்லது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்யும் பொழுது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு பிறப்பதற்கு இந்த பரிகாரம் உறுதுணையாக இருக்கும். பொதுவாக படிக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மன சஞ்சலங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்ததாகும். திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இது இரண்டுக்குமே நீங்கள் சந்திரன் மற்றும் சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்தது. வாரம் முழுவதுமே, அதாவது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை நவகிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். குரு பகவானின் அனுகிரகமும் சனி பகவானின் அனுகிரகமும் கிடைப்பதற்கு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று இந்த இரு கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்து கொள்வது ஒரு சிறந்த அறிவுரை என்று சொல்லலாம். 7.5 சனி பிடியில் இருக்கும் விருச்சிக ராசி நேயர்கள், குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்கள் அவசியம் தேவை. திருமண தடை விலகுவதற்கும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும், நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம் என்று சொல்லலாம். வாரம் முழுவதுமே நீங்கள் சந்தோஷத்துடன் இருப்பதற்கு சந்திர பகவானுக்கு சென்று திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து வாருங்கள். படிக்கும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்குமே உடல் நலம் நன்கு தேரும், மருத்துவ செலவுகள் குறையும். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவார்கள். பரிகாரம் என்று பெரியதாக எதுவும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தேவையில்லை. பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ, உங்களுடைய குலதெய்வத்திற்கோ நீங்கள் சென்று வழிபட்டால் இந்த வாரம் முழுவதுமே மனதில் சந்தோஷமான வாரமாக நீங்கள் இருக்கலாம். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு இதில் முதலீடு செய்ய வேண்டிய நாட்கள் புதன் மற்றும் வியாழனாகும். இந்த இரு தினங்களுமே உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். பங்கு வர்த்தகத்தில் அதிகம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குறைந்த செலவில் இந்த வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டுவது புத்திசாலித்தனமாகும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் உதவியாக இருப்பார்கள். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு உங்களுடைய பொருள்கள் களவு போக நேரிடலாம். சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று எள்ளு தீபம் ஏற்றுவதோ அல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ ஒரு நல்ல பரிகாரமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகிறது. பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரமாக அமைவதற்கு நவகிரகங்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.